நம்மில் சிலருக்கு அரிப்பு உடம்புல எப்போ பார்த்தாலும் அரிச்சுன்னே இருக்கும். அதுவும் முக்கியமாக அந்த தொடை இடுக்குகளில் அரிக்கும், சொரிஞ்சுக்கணும் போல் இருக்கும். சொரிஞ்சுண்டா எதமாக இருக்கும். ஆனால் சொரிஞ்சு முடிச்சுன்னா பத்திந்து எரியும், அங்கெல்லாம் புண்ணாட்டம் ஆகிடும். இது கஷ்டமான ஒரு பிரச்சனை. என்னென்னா எப்போ பார்த்தாலும் அந்த மாதிரி கடிச்சுட்டே இருக்கிற மாதிரி அரிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் அது பிரச்சனையாக இருக்கும். அதனால் இந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஈஸியான மூலிகை மருத்துவம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, நாட்டு மருந்து கடைகளில் குப்பை மேனி பொடி அது ஒரு பாக்கெட் வாங்கிக்கணும். வேப்பலை பொடி அது ஒரு பாக்கெட் வாங்கிக்கணும். அது தவிர கொஞ்சம் மிளகு பொடி கொஞ்சம் வாங்கிக்கணும். என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெயை ஸ்டவ் மூட்டி நல்லா காய வச்சு அதில் இந்த பொடிகளை போட்டு நல்லா, பொடிகள்லாம் எல்லா பொடியும் இல்லை, 2 ஸ்பூன் குப்பைமேனி இலை பொடி, ஒரு கரண்டி எண்ணெய்க்கு 2 ஸ்பூன் குப்பைமேனி இலை பொடி, 2 ஸ்பூன் வேப்பிலை பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் இல்லை அதோட கொஞ்சம் அதிகமாக மிளகு பொடி போட்டு அதை நல்லா காய்ச்சிடணும். காய்ச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வடிகட்டி வச்சுக்கணும். அந்த எண்ணெயை நம்ம நைட் தூங்கும் பொழுது எல்லாம் எங்கெல்லாம் ரொம்ப அரிப்பாக இருக்குதோ அங்கெல்லாம் நல்லா தடவி விட்டுடணும். தடவி விட்டுவிட்டு காத்தால் எழுந்து நம்ம சீக்காத்தூளோ இல்லை அரப்புத்தூளோ போட்டு, சோப்பு வேண்டாம், சோப்பு போட்டால் எரியும், அரப்புத்தூளோ சீக்காத்தூளோ போட்டு நல்லா வாஷ் பண்ணிகிட்டே வந்தோம்னா இந்த அரிப்பு அப்படிங்கிறது நீங்கும். கால்களில் மட்டும் இல்லை, எங்கே அரிச்சுதுன்னா கழுத்தில் அரிச்சுட்டே இருக்குது, கண்ணுக்கிட்ட அரிச்சுட்டே இருக்குது, அப்படியே மூஞ்சிலெல்லாம் ஒரே கருப்பருப்பாக இருக்குது, அங்கெல்லாம் சொரிஞ்சாக்க எதமாக இருக்குது, அங்கெல்லாம் புண்ணாட்டம் போடுறது, இப்படிதான் வருதுல்ல. இந்த தோல் பிரச்சனைகள் எல்லாமே இந்த தைலத்தில் குணமாகும். தோல் பிரச்சனைகளுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, கல்லீரல் கழிவுகளை செய்ய வெளியேற்றலைங்கிறது அர்த்தம். அதனால் ஒரு முறை மருத்துவர்கிட்ட போய் கல்லீரல் நல்லா வேலை செய்யறதா அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி அதுக்குண்டான மருந்துகளை நம்ம எடுத்துக்கணும். கல்லீரலை பற்றின வரைக்கும் அது 90% வேலை செய்யாமல் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே நம்மளுக்கு உடம்புக்கு கொடுக்காது. அதனால் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், சரி கல்லீரல் நல்லா தான் வேலை செஞ்சுட்டுருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம மேலே மேலே உணவுகளை சாப்பிட்டுட்டே போவோம். ஆனால் அது செரிமான சக்தி குறைஞ்சிட்டே வந்துடுறதுனால அந்த செரிமானம் ஆகாத பொருட்களெல்லாம் நமக்கு வயிற்றில் போய் புளிப்பாக மாறி அதுலேருந்து வாயு ஏற்பட்டு அந்த கெட்ட வாயுவெல்லாம் வயிற்றுக்குள்ளே கெட்ட காற்றுதுன்னு அதெல்லாம் வயிற்றுக்குள்ளேயே தங்கிறதுனால புண்ணும் பொடியுமா ஆகிப்போய் அதனுடைய ரிஃப்ளெக்ஷனாக வெளியிலெல்லாம் நமக்கு அரிப்பு அப்படிங்கிறது வருது. அதனால் இது நம்ம இந்த மூலிகை மருத்துவம் பண்ணிட்டு மருத்துவரை பார்த்து கல்லீரல் நல்லபடியாக இருக்கான்றது நம்ம செக்கப் பண்ணினோம்னா இந்த பிரச்சனையிலேருந்து நல்லா நம்ம வெளியில் வந்துடலாம். இது ஒரு தர்ம சங்கடமான பிரச்சனையாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம பல பேரை சந்திக்க வேண்டியிருக்கோம், அலுவலகத்துக்கு போக வேண்டியிருக்கோம், வெளியில் வாசலில் போக வேண்டியிருக்கோம். அப்போ நம்ம என்ன தான் பண்ணி தொலைப்போம் இல்லையா? அதனால் இது ஒரு மன அவமானமாக கூட நமக்கு இருக்கும். இது எல்லாத்தையுமே நம்ம இந்த மூலிகை மருந்தால் தவிர்க்கலாம். இந்த பதிவு பிடிச்சா லைக் பண்ணுவோம், ஷேர் பண்ணுவோம், சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுவோம்.